கொண்டு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கு. வீர சவர்கர் ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க, முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க. காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. நீங்க மகாத்மா காந்தி ஐயாவோட அப்படியே பேரலா ஒரு வாழ்க்கையை கொண்டு வரலாங்க. 1869 அவர் பிறந்தாங்க, 1883 அவர் பிறந்தாங்க. 14 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே நீங்க ட்ரேஸ் பண்ணி கொண்டு போங்க ரெண்டு பேர்த்துடைய வாழ்க்கையும். மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாரு. 1893 சவுத் ஆப்பிரிக்கால பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியப்படுகின்றார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ அமரக்கூடாது. அந்த கொடூரமான அந்த குளிர்ல 4 டிகிரி குளிர்ல ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தியா மாறுறான். 1869 to 1893 பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அன்ஈவன்ஃபுல் லைஃப். யாருக்காவது வேலை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஒரு குஜராத் ட்ரேடருக்கு போய் வேலை பார்க்கணும், சவுத் ஆப்பிரிக்கால இங்கிலாந்துல படிக்கணும். இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் அவரை மாத்துச்சு. ஆனா சவர்கருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார். பிறந்ததிலிருந்து 12 வயசுல எப்படின்னு சொன்னாங்க, 14 வயசுல சொன்னாங்க. பூநூலை கழட்டியவர். யோசிச்சுப்பாரு, தான் போட்டிருந்த பூநூலை கழட்டினார். எதற்கு கழட்டினார்னா, நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்க்க போறேன். அங்க நடக்கக்கூடிய நாடகத்துல அந்த காலத்துல மேற்தட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும். இது வீர சவர்கருடைய ஆரம்ப கால வாழ்க்கை. உடைச்சாரு. சமபந்தி போஜனம், எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு. ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார். அந்த உணவு கூடத்துல 2 முதலாளிகளை இவரே உருவாக்கினார். ஒரு பிராமின் முதலாளி உருவாக்கினாரு, ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் 50% ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார். இதெல்லாம் எப்ப நடத்தினாருங்க? அவருடைய காலகட்டத்தை பாருங்க. சுதந்திரத்திற்கு முன்பு. இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதுல நடத்தி காட்டிய ஒரு மனிதர். சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அவருக்கு. பாலகங்காதர திலக் அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. டெம்பிள் ட்ரீல அங்க போகணும், படிக்கணும், லாயரா வரணும். அதன் பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது. அந்த மண்ணுக்கு ஒரு தன்மை அது. அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாட்டி இருக்கிறது. இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவு ராடிக்கல்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்களை அடைச்சிடறோம். 50 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த ரூமினுடைய தன்மையை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஓப்பன் மைண்டடோட நீங்க வீர சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். ஏன்னா நாம வந்து ஒரே அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி, நண்பர் ஒருவர் முதல் கேள்வி, என்ன இந்த மன்னிப்பு கேட்டாரெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் இருந்து பேசுங்க. அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம், இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலையில் ஏதோ சம்பந்தம் சொன்னாங்களே, அதை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசுங்க. எனக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்கர்னாவே இந்த 2 வார்த்தைக்குள்ள அடைக்க பார்க்கிறோம். நாதிராம் கோட்ஸே அவரை இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு, இவர் தான் தூண்டி விட்டாரு. மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது, இவரை கைது பண்ணாங்க, கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க, அதன் பிறகு விடுதலை ஆனார். அப்பனா இவர் ஏதோ தப்பான ஒரு மனுஷனாட்டிருக்கு. ட்ரையல் என்ன நமக்கு தெரியாது, ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, எதற்காக இவர் கைது செய்யப்பட்டாரு தெரியாது. இவருக்கும் நாதிராம் கோட்ஸேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் 3 சாப்டர்ல எழுதியிருக்காங்க. என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு, கருத்து பரிமாற்றம் என்ன சம்பந்தம் இவர்களுக்கு, அதெல்லாம் ஒரே லைன்ல நாம் அடைச்சிடறோம். இல்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டார், அப்படின்னா இவர் ஏதோ ரொம்ப குறைவான ஒரு மனிதர். கிளிமென்சி பெட்டிஷன் நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க, பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது. ஏன்னா ஜெயில உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குதுங்க. உங்களுடைய லார்ஜர் விஷனுக்கு நீங்க சண்டை போட போறீங்களா, இல்ல சிறையிலிருந்து சாக போறீங்களா? இவர் சிறையிலிருந்து சாக விரும்பவில்லை, வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை, மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை சந்தித்தது, எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி, அவ்வளவு சரித்திரம் இருக்கு. அதே அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்தில் அந்த சரித்திரத்தை நிறுத்தியிருக்காரு. அதான் எனக்கு ரொம்ப பிறக்கும் பொழுது அந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1883 சித்தாந்தம் ஆரம்பிக்கல. 1966 பிப்ரவரி 26 அவர் மரணத்தை தழுவிய பொழுது அந்த சித்தாந்தம் முடிந்து விடவில்லை. ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு உணவையும் உண்ண மாட்டேன் என்று 82ஆம் அகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து 26 நாட்கள் உணவு உண்ணாம பிப்ரவரி 1 ஆரம்பித்து 26 மரணிக்கின்றார் 1966. வைராகியமான ஒரு மனிதர்.
ஆனால் என் கனவு எனக்கு இன்னொரு பெரிய கோவம் என்னன்னாங்க, மேபி வீரசவர் ஏன்னா சில பேருக்கு இன்னும் ஒரு க்ளோஸ்ட் மைண்டட்ல பாக்குறாங்க. அவர் சித்பாவன் பிராமினாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிறைய ஆட்சியில் இருந்தாங்க. அவர்கள் எழுதியதுதான் புத்தகம். அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறதான கதை. தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்ன நம்பித்தான் ஆகணும். யாரு போய் பார்த்தாங்க? அது எத்தனை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னதான கதை. மிச்சம் உங்களுக்கு தெரியாது. வணக்கம். பாரத சுதந்திர போராட்ட வரலாற்றில் போராட்ட தியாகிகள் என்றவுடன் நினைவுக்கு வருவது காந்தி, நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற தலைவர்கள் மட்டுமே. ஆனால் எந்த ஒரு முகாந்திர உதவியும் இல்லாமல் கிறிஸ்தவ ஆங்கிலேய அதிகாரிகளின் கண்களில் விரலை விட்டு ஆட்டி சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர்தான் வீர சாவர்கர். அதாவது ஒரு வேலையை செய்பவர் அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்க வேண்டுமெனவே ஆசைப்படுவார். ஆனால் அதற்கெல்லாம் ஆசைப்படாமல் ஒரு சிலர் தியாகத்தின் உருவமாக நாட்டுக்காக தனது உயிரையும் துச்சமாக எண்ணி உயிரை விட துணிந்தவர்கள் சொற்பமே. இன்னும் விரிவாக சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்திற்காக உயிரை கொடுத்து போராடுவதை விட அந்த உயிரை வைத்து எப்படியெல்லாம் போராடலாம் என யோசிக்க தூண்டியவர்தான் வீர சாவர்கர். அவரை பற்றியே இந்த காணொளி. 1883ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகில் உள்ள பாவூர் என்ற கிராமத்தில் தாமோதர பந்த சாவர்கர் மற்றும் ராதாபாய் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர் சாவர்கர். அவரின் முழுமையான பெயர் விநாயக தாமோதர சாவர்கர். இளம் வயதிலேயே தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து ஏன் நடக்கிறது என கேள்வி கேட்க ஆரம்பித்து தவறாக இருக்கும் பட்சத்தில் அதனை எதிர்க்கவும் செய்தார். 11ஆம் வயதில் விளையாடும் போது தனது நண்பர்களுடன் சேர்ந்து வானர சேனையை உருவாக்கி அதனை பற்றி மற்றவர்களையும் சிந்திக்க வைத்தார். பள்ளி பருவ வயதிலேயே பாலகங்காதர திலக் நடத்திய சிவாஜி உற்சவம், கணபதி உற்சவம் போன்ற நிகழ்ச்சிகளை முன்னின்று திறம்பட நடத்தினார். தனது 9 வயதில் தாயையும் 16 வயதில் தந்தையையும் இழந்து தனித்து இருந்தாலும் துணிந்து கிறிஸ்தவ ஆங்கிலேயர்களை எதிர்த்து கவிதை எழுதினார். அந்நியர்களின் ஆட்சியை எதிர்த்ததற்காக 1898இல் மகாராஷ்டிராவில் சபைகர் சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். இதனால் மனம் வெதும்பி சாவர்கர் 15 வயதிலேயே இந்திய சுதந்திரத்திற்காக துர்காதேவி முன்பு சபதம் எடுத்துக்கொண்டார். 1901ஆம் ஆண்டு யமுனாபாய் என்ற பெண்ணை மணந்தார் சாவர்கர். பூனேவில் உள்ள பெர்கசன் கல்லூரியில் 1902ஆம் ஆண்டு சேர்ந்தார். கல்லூரி காலத்திலேயே அபினவ பாரத் என்ற அமைப்பை உருவாக்கி சுதந்திரத்திற்கான வேலையில் இறங்கி வேலை செய்தார். பின்னர் பாலகங்காதர திலகரின் சுயராஜ்ய கட்சியில் இணைந்தார். திலகரை அரசியல் குருவாக ஏற்று வீரமிக்க செறிவுற்ற இவருடைய பேச்சை கேட்டு மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் அவரை கல்லூரியிலிருந்து வெளியேற்றியது ஆங்கிலேய கல்லூரி நிர்வாகம். ஆனால் அதை மீறி தேர்வு எழுதி பட்டம் பெற்றார். 1906ஆம் ஆண்டு பாரிஸ்டர் படிப்புக்கு லண்டன் சென்றார். அங்கே இந்தியா ஹவுஸ் என்ற இடத்தில் இந்திய மாணவர்களை ஒன்றிணைத்து குழுவாக்கி சுதந்திரத்திற்கான வேலைகளில் அங்கேயும் இறங்கினார். அந்த குழுவில் பெண்களும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஹவுஸில் வெடிகுண்டுகள் தயாரிக்கவும் துப்பாக்கி சுடவும் சாவர்கர் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனை கண்டுபிடிக்க முயற்சித்த பிரெஞ்சு அரசு விழிப்பிதுங்கியது. அவர் அளித்த பயிற்சிகள் மூலம் 1909ஆம் ஆண்டு சாவர்கரின் சீடரான மதன்லால் திங்காரா சர் கர்சன் வெள்ளியை லண்டனில் சுட்டுக் கொன்றார். பின்னர் நாசிக் கலெக்டர் ஜாக்சனை ஆனந்த லக்ஷ்மணன் கண்ணாரே என்ற இளைஞர் சுட்டுக் கொன்றார். இதற்கெல்லாம் காரணம் லண்டனில் உள்ள இந்தியா ஹவுஸில் நடக்கும் பயிற்சிகள் என முடிவு செய்து அதனை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது கிறிஸ்தவ ஆங்கிலேயர்களின் ஆட்சி. இதனால் 1910ஆம் ஆண்டு மார்ச் 13இல் கைது செய்யப்பட்டார் சாவர்கர். லண்டனிலிருந்து இந்தியாவிற்கு கப்பலில் வரும்போது கப்பல் கழிவறையில் உள்ள ஜன்னல் மூலம் கடலில் குதித்து தப்பித்தார் சாவர்கர். கரையொதுங்கிய பின்னர் பிரெஞ்சு காவலர்களால் பிடிக்கப்பட்டு மீண்டும் ஆங்கிலேயர்களின் கையில் ஒப்படைக்கப்பட்டார். பிரெஞ்சு காவலர்கள் பிடித்ததால் அந்த வழக்கு பிரெஞ்சு நாட்டு நீதிமன்றத்தில் நடந்தது. அந்த வழக்கில் மக்களை போராட்டத்திற்கு தூண்டும் விதமாக நடந்து கொண்டு ஆயுதங்களை கடத்தி ஆயுத பயிற்சி நடத்தியதால் 50 ஆண்டு காலம் அந்தமான் செல்லுவார். சிறைச்சாலையில் அடைக்க உத்தரவிட்டது நீதிமன்றம். அந்தமான் சிறையில் சாவர்கர் தொடர்ந்து 6 மாத காலங்கள் இருட்டு அறையில் தனி சிறையில் அடைக்கப்பட்டார். 4 மாதங்கள் யாரும் பார்க்க முடியாதபடி சிறையில் இருந்தார். கை கால்கள் கட்டப்பட்டு தொடர்ந்து 7 நாட்கள் நிற்க வைக்கப்பட்டார். இதுபோல் 2 முறை சிறையில் இருக்கும் போதே நடந்தேறியது. கிராஸ்பார் என்று சொல்லும் பலகையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில், அதாவது சிலுவையில் அறைந்தது போல் தொடர்ந்து 10 நாட்கள் நிறுத்தப்பட்டார்.
மேலும் செக்கு இழுத்தது, கயிறு தெரித்தது என பட்டியல் நீண்டு கொண்டே போகும். பின்னர் சாவர்கரால் நடக்க வேண்டிய சில காரியங்கள் தடைப்பட்டு இருக்க, வெளியே இருந்தால் அவையெல்லாம் சுதந்திர போராட்டத்திற்கு பெரும் பங்கு வகிக்கும் என அறிந்து கொண்ட சாவர்கர் சிறையிலிருந்து வெளியில் வருவதற்காக சில நாடகங்களை நடத்தி மன்னிப்பு கடிதங்கள் எழுதி கொடுத்து சில நிபந்தனைகளுடன் விடுதலையானார். வெளியே வந்தவுடன் ஒரு சில காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்தார். பின்னர் சுதந்திரமடைந்தது பாரதம். சுதந்திரத்திற்கு பின்னர் எங்களால் தான் சுதந்திரம் கிடைத்தது என சுயத்தம்பட்டம் அடித்துக் கொண்டது காங்கிரஸ். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சாவர்கர் மனம் வெதும்பி 1961ஆம் ஆண்டு ஒரு கட்டுரையை வெளியிட்டார். அதில் உள்ள ஒரு சில கருத்துக்களை தினமணி நாளிதழ் 2017ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. அதனை பார்ப்போம். காங்கிரஸ் தான் ஆங்கிலேய ஆட்சியாளர்களிடமிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக குழந்தைகள் படிக்கும் பாடப்புத்தகங்களில் பாடங்களை வடிவமைத்துள்ளது. ஆனால் உண்மையில் நம்முடைய புரட்சியாளர்களின் தூண்டுதலால் பலம் வாய்ந்த நம் சேனை வாளை உருவி வீரத்துடன் போராடியது. ஆங்கிலேயர்களை வெட்டி குவித்தது, மற்றவர்களை போராட தூண்டியது. இதனால் தான் ஆங்கிலேயர்கள் பயந்து போய் சுதந்திரம் கொடுக்க பேச்சுவார்த்தை துவங்கினர். இந்த சரித்திர புகழ்வாய்ந்த உண்மையை பிரிட்டிஷ் பிரதம மந்திரியே பார்லிமெண்டில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் பார்லிமெண்டில் பிரிட்டிஷ் அரசு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டவுடன் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் வருத்தமடைந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதை தவிர வேறு வழி இல்லையா, இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்காமல் நம் பிடியிலேயே வைத்துக் கொள்ள முடியாதா என்று கேட்டார். அவருக்கு பதிலளித்த பிரதமர் கிளமெண்ட் அட்லி, இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுப்பதற்கான காரணம் அங்கு உள்ள இராணுவம். அது தற்போது வெறும் ரொட்டிக்காக இயங்கிக் கொண்டு இல்லை. மேலும் பிரிட்டனுக்கு தற்போது உள்ள நிலையில் இந்திய இராணுவத்தை அடக்கி வைக்கும் சக்தியும் இல்லை என்று பதிலளித்து அவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார் அட்லி. அதனையெல்லாம் சுட்டிக்காட்டி சுதந்திரம் என்பது புரட்சியாளர்களின் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தனது கட்டுரையில் தெரிவித்தார். மேலும் சுதந்திரமடைந்த பின்னர் காங்கிரஸ்காரர்கள் தனக்கு பட்டம், பதவி வேண்டுமென ஓடிப்போய் முன்வரிசையில் நின்றனர். அவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் வீர சாவர்கர் கூறியது, ஒரு காலகட்டத்தில் புரட்சி கருத்துக்களை கூறுவது பைத்தியக்காரத்தனம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சமயத்தில் புரட்சியாளர்களை முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வைத்து எண்ணற்ற இளைஞர்களை உருவாக்கினார். அவர்களுக்கு எந்த பொருளின் மீதும் நாட்டமில்லை. அவர்கள்தான் உண்மையான சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று மாறுதட்டி கூறி தனக்கு பதவியும் எந்த பட்டமும் வேண்டாம் என வெளிப்படையாக அறிவித்தார். இதனாலேயே இவர் மேல் பற்று கொண்டவர்கள் இவரை வீர சாவர்கர் என அழைத்தனர். வீர சாவர்கர் சுதந்திர போராட்ட தியாகியாக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தவாதியாகவும் கூட ஒட்டுமொத்த மக்கள் உள்பட எல்லா இந்துக்களுக்கும் வணங்க பதித பவன் என்ற கோவிலை ரத்னகிரியில் 1931ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாள் கட்டி வைத்து அனைத்து தரப்பு மக்களையும் வழிபட செய்தார். 1966ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி இறைவன் திருவடியை சேர்ந்தார் வீர சாவர்கர். சுதந்திரமடைந்த பின்னர் அந்தமான் என்ற ஊர் இருக்கும் வரை அதன் சிறையையும் சாவர்கரையும் யாரும் மறக்க மாட்டார்கள். அதனால் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது அந்த சிறையை இடிக்க வேண்டுமென்றார். அதனை பல எதிர்ப்புகள் வந்ததால் அந்த திட்டத்தை கைவிட்டனர். பின்னர் மத்திய அமைச்சராக இருந்த சவான் அந்தமான் சென்றபோது அந்த சிறைக்கு செல்ல மறுத்துவிட்டார். பல வருடங்களுக்கு பிறகு இந்திய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அந்தமானுக்கு சென்றபோது அந்த சிறைக்கு செல்ல அவரும் மறுத்துவிட்டார். இதையெல்லாம் மிஞ்சும் அளவில் 2004ஆம் ஆண்டு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த மணிசங்கர் ஐயர் அந்தமானில் சுதந்திர ஜோதிடத்தில் அவருடைய பொன்மொழி எழுதப்பட்டிருந்தது. அதை அந்த இடத்திலிருந்து அகற்ற உத்தரவிட்டார். வீர சாவர்கர் என்ற போராளியின் மீது காங்கிரஸ் கக்கிய வன்மங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. தலைமுறையை கடந்தும் அந்த வன்மங்கள் தொடர்கின்றன. அதன் நீட்சியே தற்போது ஆட்சியில் உள்ள நரேந்திர மோடியின் தலைமை கொண்ட பாஜக அரசு வீர சாவர்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென பரிந்துரை செய்தது. இதற்கு காங்கிரஸ் கட்சி தாறுமாறாக பொங்கி எழுந்து பல எதிர்முறையான கருத்துக்களை கக்கியது. வீர சாவர்கரின் சுதந்திர வேட்கை, தியாகம், தேசபக்தி ஆகியவற்றை எந்த ஒரு போராளிகளுடனும் ஒப்பிட முடியாது. அவருக்கு விருது அளிக்கப்படாமல் இருப்பது பாரத மாதாவிற்கு அளிக்கப்படும் அவமரியாதை என கூறி முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம். இவ்வளோ பேசுகிற ராகுல் காந்தியும் காங்கிரஸ் நண்பர்களும் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டுங்க. 1966-67 இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருக்கும்போது சாவர்கர் இறந்த பிறகு மிகப்பெரிய அளவில் வந்து அவருடைய நினைவை போட்டு தபால் தலை வெளியிட்டாங்க. புகழ்ந்து பல தடவை பேசினாங்க. அந்த அம்மா இந்தியாவின் மிக சிறந்த மகன்களில் ஒருவர். அவர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சன்ஸ் ஆஃப் இந்தியா.
அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்னு இந்திரா காந்தி புகழ் மாலைகளை சூட்டுனாங்க. யாருக்கு? சாவர்கருக்கு. அப்போ உங்க பாட்டியை விட நீ பெரிய தேச தியாகியா? இந்த கேள்வி வருது இல்லை?